The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஒடிசாவின் பாராபதி கட்டாக் தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவான சோஃபியா ஃபிர்தௌஸ் ஒடிசா சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லிம் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பூர்ணசந்திர மகாபத்ராவை விட சுமார் 8000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார். இவர் காங்கிரஸ் மூத்த தலைவரான முகமது மொஹீமின் மகளாவார். 32 வயதாகிய ஃபிர்தௌஸ் புவனேஸ்வரில் உள்ள கலிங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றுள்ளார். மேலும் பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் நிர்வாக பொது மேலாண்மை திட்டத்தை முடித்துள்ளார். அவரது தந்தையின் மெட்ரோ பில்டர்ஸ் நிறுவனத்தில் இயக்குநர் மற்றும் இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு புவனேஸ்வர் பிரிவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சிஐஐ இந்திய பசுமை கட்டிட கவுன்சிலின் புவனேஸ்வர் பிரிவின் இணைத் தலைவராகவும் INWEC இந்தியாவின் முக்கிய உறுப்பினராகவும் உள்ளார். இவர் 1972 இதே தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒடிசாவின் முதல் பெண் முதல்வர் நந்தினி சத்பதியை தன் அரசியல் பயணத்தில் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். 2019 சட்டமன்ற தேர்தலில் ஃபிர்தௌஸின் தந்தை பாராபதி கட்டாக் தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் ஊழல் வழக்கில் அவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 2024 ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் மோகிமுக்கு பதிலாக ஃபிர்தௌஸ் வேட்பாளராக களமிறங்கினார். அவர் மீது எந்த குற்றவியல் குற்றச்சாட்டுகளும் இல்லாத நிலையில் தேர்தலில் அறிமுகமாகி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பூர்ணசந்திர மகாபத்ராவை விட 8000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்று ஒடிசா சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முஸ்லிம் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியுள்ளார். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.